இந்த ஒரு கிரைம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்த கம்யூனிட்டியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. வெல்கம் டு ட்ரூ கிரைம் இன்வெஸ்டிகேஷன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரைம். இதில் வந்து நடந்த கிரைமோட நடக்காத கிரைமை பற்றி தான் வந்து இவங்க எல்லாரும் வந்து அப்செட்டாக இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த கிரைமை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஏன்னு கடைசியில் பார்க்கலாம். உங்களுக்கு சென்சிட்டிவ் டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காதுன்னா இதை பார்க்காதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிக்குன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரி புரியும். இந்த கிரைம் வந்து சூசன் ஸ்மித், born September 26, 1971. 3 childrenல இவங்க தான் வந்து லாஸ்ட் கிட். இவங்க தான் வந்து ஒரே கேர்ள் சைல்டு அவங்க ஃபேமிலியில். அவங்க 6 years இருக்கும் போது அவங்களோட ஃபாதர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. இது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. அவங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட்டாக அவங்க ஃபாதர் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை வந்து அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சிங்கிள் ஹவுஸ் ஹோல்ட் பேரண்ட்டில் இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்க 13 years இருக்கும் போது இவங்க மாம் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் ஃபாதர் வராரு. அவங்க 16 years இருக்கும் போது அந்த ஸ்டெப் ஃபாதர் வந்து இவங்களை செக்ஷுவலாக நிறைய வாட்டி அப்யூஸ் பண்ணுறாரு. அதை அவரை அட்மிட் பண்ணியிருக்காரு. 1987 அவங்க 16 years இருக்கும் போது சூசன் வந்து அவங்களோட ஸ்கூல் கைடன்ஸ் கவுன்சிலர்கிட்டையும் அவங்க மாம் கிட்டேயும் வந்து இந்த அப்யூஸை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அவங்க மாம் வந்து ஸ்டெப் ஃபாதர் கிட்ட போய் கேட்குறாங்க, இதை பற்றி கன்ஃபர்ம் பண்ணுறாங்க. ஸ்டெப் ஃபாதர் வந்து இனிமேல் நான் இதை வந்து பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி தெரப்பிக்கு வந்து அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் அது எல்லாமே போய் அவர் வந்து அவரோட அப்யூஸை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. சூசன் வந்து 2 attempts வந்து அவங்க லைஃப்பில் வந்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஹைஸ்கூல் படிக்கும் போது பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேஷனுக்கு அப்புறமா ஒரு வாட்டி பண்ணாங்க. 2 attemptனால சூசனை வந்து மேண்டேட்டரி தெரப்பிக்கு வந்து அனுப்புகிறாங்க. 1989 சூசன் வந்து அவங்களோட சைக்காலஜிஸ்ட் கிட்ட சொல்கிறாங்க, அவங்க ஸ்டெப் ஃபாதர் கூட இருந்த அஃபேர் வந்து அவங்க வந்து கன்சென்ட் பண்ணாங்க. அவங்க வந்து ஸ்டெப் ஃபாதர் கூட படுக்கிறதுக்கு வந்து 2 பேரும் ஒத்துக்கிட்டு தான் படுத்தாங்க. டிஸ்டர்பிங்காக ஏன் வந்து அவங்க ஸ்டெப் ஃபாதர் கூட அஃபேர் வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அவங்க மாமுக்கு வந்து எல்லா அட்டென்ஷனும் கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஜெல்லஸாக இருந்தது. ஸோ அதனால் அந்த ஜெல்லஸினால் மாமுக்கு மட்டும் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டெப் ஃபாதர் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க டேவிட் ஸ்மித் கூட. அவங்க கொஞ்ச நாள் டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணி 2 kids வந்து இவங்களுக்கு இருக்காங்க. 2 பேரும் வந்து இவங்க மேரேஜில் வந்து ஸ்மித்தும் டேவிடும் வந்து சீட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மல்டிபிள் டைம்ஸ் இவங்க மேரேஜில் வந்து செப்பரேட் ஆகிருக்காங்க. ஆனால் ஒரு வாட்டி கூட டைவர்ஸ் ஆகலை. டேவிட் சீட் பண்ணதுக்கு வந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஆனால் சூசன் சீட் பண்ணதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கு. ஒருத்தர் கூட சீட் பண்ணல, நிறைய பேர் கூட வந்து அஃபேர் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதில் ஒரு அஃபேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 27-year-old டாம் ஃபின்லே. இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட பாஸ். இவங்க பாஸ் கூட இவங்க அஃபேரில் இருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட பாஸ் கூட மட்டும் அஃபேரில் இல்லை, அவங்க பாஸோட ஃபாதர் கூட வந்து படுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து டாமுக்கு வந்து தெரியாது. ஃபாதர் கூட படுக்கிறது, இவங்க ஸ்டெப் ஃபாதர் கூட வந்து அஃபேரில் இருந்தது, இது எதுவுமே வந்து டாமுக்கு தெரியாது. ஒரு நாள் சூசனோட ஹஸ்பண்ட் வந்து இவங்க வந்து சூசன் வந்து டாம் கூட வந்து காலில் இருக்கும்போது பார்த்துடுறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து டாம் கிட்ட இனிமேல் இதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து 2 பேரும் வந்து அஃபேரை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இவங்க மேரேஜ் வந்து ரிப்பேர் பண்ண முடியாத டேமேஜில் இருக்குது. அதனால் வந்து டைவர்ஸ்க்கு வந்து ஃபைல் பண்ணுறாங்க. டைவர்ஸ்க்கு ஃபைல் பண்ண உடனே வந்து சூசன் வந்து டாமுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. திருப்பி அவங்க வந்து அஃபேரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்து டாம் வந்து சூசனை வந்து ஒரு ஆட்டோ பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணுறாரு. இவங்க வந்து அந்த ஆட்டோ பார்ட்டியில் இருக்காங்க. ஃபார் சம் ரீசன் வந்து டாம் வந்து இன்னொரு உமன் கூட வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது சூசனுக்கு பிடிக்கல. அதனால அவங்க ரிவெஞ்ச் எடுக்க வந்து இவங்க வந்து இன்னொரு மேன் கூட போயிட்டு அவங்க கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து டாமுக்கு வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் 2 daysக்கு அப்புறம் அவர் வந்து சூசனுக்கு வந்து அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவர் அந்த லெட்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கிரேட், ஆனால் வந்து நீ எனக்கு சூட்டபிள் கிடையாது. எனக்கு கிட்ஸு வேணாம். உனக்கு கிட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து குட் கிட்ஸ், இருந்தாலும் அது மேட்ரு கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து பசங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து முக்கியமாக சொல்கிறாரு. டாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சூசன் வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டு ஸ்க்ரீம் பண்ணிட்டு அவங்க வந்து
எப்படி வந்து டாம் வந்து லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் சொல்லாம ஃபார் சம் ரீசன் வந்து எப்படி வந்து டாம் கிட்டே வந்து டாமோட ஃபாதர் கிட்ட எப்படி அஃபேர்ல இருந்ததை வந்து சொல்றாங்க. அது மட்டும் சொல்லாம அவங்க ஸ்டெப் ஃபாதர் கூட அஃபேர்ல இருந்ததையும் சொல்றாங்க. இவங்க சொல்லிட்டதுக்கு அப்புறமா தான் டாமுக்கு இது தெரியும். இதெல்லாம் கேட்டோன்னா டாம் வந்து ஷூரா இருக்காரு, இது ஓவர்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் வந்து சூசன் கூட இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் பண்றாரு. சூசன் வந்து என்ன யோசிச்சாங்கன்னா மேபி இன்னும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. அந்த நாள் நைட் வீட்டில் வந்து அவங்க இருந்து யோசிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பிளானோட வராங்க, எப்படி வந்து டாம் வந்து திருப்பியும் வந்து அவங்க வந்து வின் பண்றதுன்னு சொல்லிட்டு. அதில் சொல்லியிருந்தாரு முக்கியமாக பசங்க இருக்கக்கூடாது. அதனால வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வராங்க, பசங்க கூட வந்து பீஸா சாப்பிட்றாங்க. பீஸா சாப்பிட்டு அவங்க பசங்களோட டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. கார்ல டிரைவ் பண்ணிட்டு அந்த ஏரியால இருந்த ஒரு பெரிய லேக்குக்கு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேக்குக்கு போயிட்டு இவங்க கார்ல இருந்து வெளியே வந்து காரை வந்து நியூட்ரல்ல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு கார் வந்து ரோல் ஆயிட்டு வாட்டருக்குள்ள போயிடுது. 6 minutes ஆகுது அந்த கார் வந்து டோட்டலா வந்து சம்மர்ஜ் ஆகிறதுக்கு. இது பக்கத்துலயே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வீடு இருக்கு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் வீடுக்கு வந்து போறாங்க. இவங்க பேனிக் ஆயிட்டு போலீஸ் கால் பண்ண சொல்றாங்க. அவங்க போலீஸ் கால் பண்ணி சொல்றாங்க காரை வந்து திருடிட்டாங்க, அந்த கார்ல வந்து என்னோட கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே போலீஸ் வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சரோட ஹவுஸ்க்கு வந்து வராங்க. இப்போ வந்து ஒரு ஸ்டோரி வந்து சூசன் வந்து சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க எந்த காரும் இல்ல, அப்போ வந்து டிராபிக் லைட் வந்து ரெட்ல இருந்தது. அந்த ரெட் லைட்ல வந்து இவங்க ஸ்டாப் பண்றாங்க. அப்போ ஒரு பிளாக் மேன் வந்து கன்னோட வந்து சூசனை வந்து கார்ல இருந்து இறங்க வச்சுட்டு என்னோட காரையும் கிட்ஸையும் வந்து திருடிட்டு போயிட்டான் அந்த பிளாக் மேன் சொல்லிட்டு சொல்றாங்க. போலீஸ் வந்து லேக்ல தேடுறாங்க, ஃபாரஸ்ட்ல தேடுறாங்க. போலீஸ் வந்து டிஃபரெண்ட் லீட வந்து ஃபாலோ பண்றாங்க. வேற ஸ்டேட்ல இருந்து நிறைய லீட் கிடைக்குது, அதை ஃபாலோ பண்றாங்க. I plead to the guy, to the man, me and my wife plead to him to please return our children to us safely and unharmed. We love our children very much and we want them returned to us. அதுக்கப்புறமா இவங்க வந்து டிவில வந்து பேசுறாங்க, இவங்க வந்து இவங்க கிட்ஸை வந்து திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. I want to say to my baby that your mama loves you so much and your daddy and his whole families love you so much and you guys have got to be strong because you are I just know, I just feel in my heart that you're okay, but you got to take care of. எல்லாருமே வந்து ரொம்ப பேடா ஃபீல் பண்றாங்க. Pray even now for their safe return. Thank you. Was last seen wearing a red and white striped outfit and a blue and red coat. போலீஸ் வந்து இவங்க வீட சர்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இவங்க வந்து அன்னைக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை வந்து மீட் பண்ணிருக்கணும். அவங்க சொல்லியிருக்காங்க இவங்களோட ஸ்டோரி வந்து கன்சிஸ்டன்ட்டா இல்ல. Susan, yesterday I know authorities searched your house inside, outside, underneath. Were you there at the time and do you know what they were looking for? No ma'am, I was not there and I do not know. I did agree, sign a form for them to do that. I was aware they were going to do that, and I understand that's just one of the normalities they have to do in any investigation. Sources close to the investigation, Susan, have told NBC News that federal agents are focusing, in fact, on the relationship between you and Mitchell Sinclair, the man that you were going to visit that night, the man you said you were going to visit with your children. They've told NBC that there were inconsistencies in your stories. Do you know what inconsistencies they were referring to? No ma'am, I really do not know that. இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சஸ்பீஷியஸ் ஆகுறாங்க. போலீஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சஸ்பீஷியஸா இருக்கு. அதனால லேக் ஃபாரஸ்ட்ல தேடினாங்க. அவங்க வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க மேபி அவங்க கிட்ஸ் வந்து உயிரோட இருக்கலாம். பப்ளிக் வந்து இப்போ வந்து சூசனோட இன்வால்வ்மெண்ட் வந்து அவங்களோட கிட்ஸோட டிஸப்பியரன்ஸ்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு பப்ளிக்கும் யோசிக்கிறாங்க. இதுல முக்கியமான டீட்டெயில் என்னன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த நேரத்தில் எந்த காரும் இல்லை, ரெட் லைட் இருந்தது, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா அந்த இடத்துல கார் பாஸ் ஆனாதான் வந்து ரெட் லைட்ல இருக்கும். எந்த காரும் இல்லைன்னா அது வந்து ரெட் லைட்டா இருக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப சஸ்பீஷியஸா இருந்ததுனால அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆன் 25 அக்டோபர் 1994 அவங்க வந்து கன்ஃபஸ் பண்ணிடுறாங்க. Susan Smith has been arrested
and will be charged with 2 counts of murder in connection with the deaths of her children. அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கேஸ் வந்து கோர்ட்ல வருது. கோர்ட்ல வந்து அவங்க பக்கத்துல இருக்க லாயர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஃபாதர் வந்து சூசைட் பண்ணதுனால அது இவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டெப் ஃபாதர் வந்து அபியூஸ் பண்ணது வந்து இவங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு, ஆனா அது அபியூஸே கிடையாது, இவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எமோஷனல் ரிஜெக்ஷன் இருந்தது, அதனால இப்படி பண்ணிட்டாங்க. இதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஆர்கியூ பண்றவங்க ப்ராசிக்யூட்டர், அவங்க வந்து சொல்றாங்க சூசன் வந்து அவங்க பாஸ் கிட்ட நிறைய மணி இருந்தது, அந்த மணிக்காக தான் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்க நினைச்சாங்க. அதுக்கு அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல கண்டினியூ ஆகிறதுக்கு இந்த கிட்ஸை கொண்டுட்டா அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து லைஃப் சென்டென்ஸ் வந்து கொடுத்துடுறாங்க. ஆனா கதை இன்னும் முடியல. She needs a psychiatrist. She needs something worse than that. I've never heard anything like this. It hurts to know that somebody would do that to a young baby. இது வந்து பிளாக் கம்யூனிட்டில இருக்கவங்கலாம் வந்து பெருசா பேசுறாங்க. Always accusing black people of doing things that they do themselves. Anytime you say black man and white woman, it's all over. You know, I mean, that's my opinion. Anytime you say a black man, that's it. And that's why a lot of us are single now. All of our men are locked up. Some of them are innocent. மேடம், நீங்க சிங்கிளா இருக்கிறதுக்கு அது ரீசன் கிடையாது. எவ்ரி டைம் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் உமன் பேசினா அவங்க பேசும்போதெல்லாம் ஒரு சென்ஸ் கூட எனக்கு மேக் பண்ற மாதிரி தெரியல. She wouldn't have testified that she done it. They still would be looking for this suspect. If she could. எப்படி வந்து பிளாக் மேனை வந்து இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கிரைமை பத்தி பேசும்போது அவங்க வந்து பிளாக் மேனை யூஸ் பண்ணதுதான் வந்து இன்னும் பேசுவாங்க. இந்த ஜெயிலுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா வந்து அந்த ஜெயில் கார்ட்ஸ் இருக்காங்க, ஹியூஸ்டன் அண்ட் கேப்டன் அல்ஃபிரட்னு சொல்லிட்டு ஜெயில் கார்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஜெயில் கார்ட்ஸ் கூட வந்து சூசன் வந்து படுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இதனால வந்து இவங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வேற ஒரு டோட்டலி உமன் பிரிசனுக்கு அனுப்புறாங்க. இப்ப வேற ஒரு பிரிசன்ல போயிட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா யங்கான கேர்ள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. உமன் டேக் ஏ பிரேக், உமன் பிரிசனுக்கு அனுப்புறாங்க. அங்க கூட இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த உமன் பிரிசன்ல வந்து இவங்க வந்து ட்ரக் அடிக்ட் ஆகிறாங்க. இப்போ ரீசெண்டா எடுத்த இன்டர்வியூல வந்து ஆல்ஃபிரட் சொல்றாரு, அந்த அஃபேர் வச்சிருந்த கார்டு வந்து சொல்றாரு மெயில் அட்டென்ஷன் கிடைக்கல, அதனாலதான் வந்து ட்ரக் அடிக்ட் ஆனாங்க அந்த பிரிசனுக்கு போயிட்டு. அது அவரோட வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து யங் உமன் கிறிஸ்டி சொல்றாங்க. அவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களான்னு எப்பயுமே சொல்லவே முடியாது. சூசன் வந்து மேனிப்புலேட் பண்றாங்க. பிரிசன்ல இருக்கும் போது இவங்க வந்து வெளியே இருக்க ஒரு 6 பீப்புள் கூட வந்து அஃபேர்ல இருந்தாங்க. இப்போ ஏன் ரீசெண்டா இதை பத்தி பேசுறாங்கன்னா இவங்க வந்து பரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஜெயில இருந்து வெளியே வரலாம். லைஃப் சென்டென்ஸா கொடுத்தாங்க, ஆனா வந்து அவங்க ஜெயில இருந்து வெளியே வரலாம். நவம்பர் 2024 தான் அது தெரியும்.